பாஜகவுக்குள் இன்னும் பெரிய அளவிலான கட்சிகள் கூட்டணிக்குள் நுழையாத நிலையில சீட் பேரங்கள் நடப்பதா சொல்லப்படுது. அந்த வகையில கூட்டணி கட்சிகளுக்குள் 100 சீட்களை தர வேண்டும் என்று பாஜக அழுத்தம் தந்து வருவதாகவும், அந்த அழுத்தத்தை எடப்பாடியால தாங்க முடியவில்லை என்றும் பத்திரிகை பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு. அவசரமாக எடப்பாடி பழனிசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்ட வேண்டியதற்கு அவசியம் என்ன? காரணம் ஓபிஎஸ் குருமூர்த்தியோடு டெல்லி பயணம்தான் எடப்பாடியின் இந்த அவசரத்திற்கு காரணம். அந்த பொதுக்குழுவின் மூலம் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கும்படி பாஜக உத்தரவிடுகிறதாம். ஓபிஎஸ்க்கு 10 சீட், டிடிவி தினகரனுக்கு 12 சீட், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு 7 சீட், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன் போன்றோருக்கு சீட் ஒதுக்கும்படி சொல்றாங்க. அதாவது எதிர்காலத்துல தங்களுக்கு தேவைப்படும் மேற்கண்ட கட்சிகளுக்கு அதிமுகவை சீட் ஒதுக்க சொல்லுது பாஜக. இந்த அழுத்தம் அதிமுகவுக்குள்ள கடந்த 1 மாத காலமாகவே அதிகரித்து வருது. கட்சிக்குள் துரோகிகள் அதிகமாகி விட்டார்கள் என்று சி.வி. சண்முகம் சொல்றாரு. அதிமுக தரும் சீட்களை கூட்டணி கட்சிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெயக்குமார் சொல்றாரு. எடப்பாடியின் குரலாகவே இவர்கள் இதுபோல கருத்து கூறி வராங்க. போதாத குறைக்கு பொதுக்குழு மூலம் மொத்த அதிகாரத்தையும் தீர்மானம் பெற்றுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகள் யாருமே அதிமுகவை நோக்கி இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது 210 தொகுதிகள் என்பது சாத்தியமா என்று தெரியல. ஆனால் பாஜக நிலைப்பாடு என்ன? அதிமுகவை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும் என்பதில் பாஜக தெளிவாயிருக்கு. ஆனால் ஆட்சி அமைந்த பிறகு யாரை முதலமைச்சராக அமர்த்துவது? எடப்பாடியே பதவியில் இருந்தாலும் 6 மாதத்துல தமிழகத்தில் காவி கொடி பட்டோலி வீசி பறக்க வேண்டும் என்பதே அமித்ஷாவின் திட்டமாயிருக்கு. இதுதான் பீகாரில் நடந்தது, மகாராஷ்டிராவிலும் நடந்தது. அதுபோல தமிழகத்திலும் நடக்க பாஜக முடிவு செஞ்சிருச்சு. அதனால்தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யார் டெல்லிக்கு போனாலும் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சென்று சந்திக்கிறாங்க. அப்படியானால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான். அந்த வகையில 2026 2031 கண்டிப்பாக பாஜக கொடிக்கோட்டையில பறக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இருந்தாலும் பாஜக கூட்டணிக்கும் சேர்த்து 100 சீட்டுகள் கேட்குது. இந்த சீட் விஷயத்தை பேசி முடிவு செய்யுமாறு நயினா நாகேந்திரனுக்கு அசைன்மெண்டாகவும் அமித்ஷா சொல்லிருக்காரு. எனவே எடப்பாடியிடம் நயினார் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி சிறிதும் வளைந்து தரல. கடைசி வரை தாங்கள் கேட்கும் சீட்டுகளை அதிமுக தராவிட்டால் கூட்டணியை முறித்து கொள்ளும் பாஜக, அல்லது கூட்டணி உடைவது போல பாசாங்கு செய்யும். ஏனென்றால் எடப்பாடியை விட்டால் தமிழகத்தில் பாஜகவுக்கு வேறு கூட்டணி இல்லைன்னுலாம் தெரிவிச்சிருக்காங்க.